நோபல் பரிசு. நோபல் பரிசு என்பது மனித குலத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை வழங்குவர்களுக்கு வழங்கப்படும் உலகின் மிக உயரிய மற்றும் மதிப்புமிக்க சர்வதேச விருதாகும். ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த வேதியியலாளரும் டைனமைட்டை கண்டுபிடித்தவருமான ஆல்பர்ட் நோபல் என்பவரின் நினைவாகவும் அவருடைய உயிரின்படியும் இந்த விருதுகள் 1901 முதல் ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வருகின்றன. ஸ்வீடனின் மிகப்பெரிய பொறியியல் குடும்பத்தில் 1833 பிறந்தார் ஆல்பர்ட் நோபல். உலக அமைதியையும் நல்லிணக்கத்தையும் விரும்புவராக தற்காலத்தில் அறியப்படும் ஆல்பர்ட் நோபல் இராணுவம், சுரங்கம் உள்ளிட்ட கட்டுமானத் துறைகளில் பயன்படுத்தப்படும் 150க்கும் மேற்பட்ட வெடிப்பொருட்களை கண்டுபிடித்தார். ஆல்பர்ட் நோபல் தனது ஆய்வகத்தில் ஏற்பட்ட ஒரு மோசமான விபத்தில் தனது சகோதரர் எமில் நோபல் மற்றும் பல தொழிலாளர்களை பறிகொடுத்தார். இந்த விபத்துகளுக்கு பிறகு பல நாடுகள் இவரது வெடிப்பொருட்களுக்கு தடை விதித்தாலும் இவர் பல நாடுகளில் தலைமறைவாக இருந்து கொண்டே நைட்ரோகிளிசனை விடவும் பாதுகாப்பான வெடிப்பொருட்களான டைனமைட் உள்ளிட்டவற்றை உருவாக்கினார். இவரது கண்டுபிடிப்புகளுக்கு கிடைத்த 355 காப்புரிமைகளின் மூலம் இவர் உலகம் முழுவதும் ஒரு பெரும் செல்வத்தை சம்பாதித்தார். 1858 சகோதரர் பிரான்சில் லூயிக் நோபல் காலமான போது பிரான்சின் ஒரு செய்தித்தாளில் வெளியான இரங்கல் குறிப்பு, மரணத்தின் வியாபாரி இறந்துவிட்டார் என்றும் எப்பொழுதும் இல்லாதவாறு மிக குறைந்த நேரத்தில் அதிகமான மக்களை கொல்லும் வழிகளை கண்டறிந்து அவர் கோட்டீஸ்வரனார் என்றும் எழுதியிருந்தது. தங்களை பற்றிய இந்த மோசமான குறிப்பை தற்செயலாக படித்த ஆல்பர்ட் நோபல் மிகுந்த மனவேதனை அடைந்தார். இறப்புக்கு பிறகு உலகம் தன்னை ஒரு அழிவு சக்தியாக நினைவில் கொள்ளும் என்பதை உணர்ந்து வருந்தினார். போர்க்காலங்களில் மனிதர்களை அழிக்க இந்த வெடிப்பொருட்கள் பயன்படுத்தப்பட்டன. இதனால் ஏற்பட்ட குற்ற உணர்ச்சியும் தன் மரணத்திற்கு பின் உலகம் தன்னை ஒரு மரண வியாபாரி என்று நினைவில் கொள்ளக்கூடாது என்ற எண்ணமும் அவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் கொண்டு நோபல் பரிசுகளை உருவாக்க காரணமாக அமைந்தது. உலகிற்கு அழிவித்தரும் ஒருவராக தாம் வரலாற்றில் பதிவு செய்யக்கூடாது என்று விரும்பி தனது ஒட்டுமொத்த சொத்துக்களில் பெரும்பகுதியான சுமார் 94% ஒரு அறக்கட்டளைக்கு ஒதுக்கி இயற்பியல், வேதியியல், மருத்துவம், இலக்கியம் மற்றும் அமைதிக்கான துறைகளில் மனித குலத்திற்கு பெரும் நன்மைகள் செய்தவர்களுக்கு ஆண்டுதோறும் பரிசுகள் வழங்க வேண்டும் என்று தன் உயிலில் எழுதி வைத்தார். 1896 பெருமூளை இரத்த கசிவு காரணமாக நோபல் இறந்தார். அவர் விருப்பப்படி 1901 முதல் 5 பிரிவுகளில் நோபல் பரிசுகள் வழங்கப்பட்டு வந்தன. ஸ்வீடனின் மத்திய வங்கியான சீவேஜ் ரிஸ்க் பேங்க் தனது 300வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அளித்த நிதியை கொண்டு 1969 முதல் பொருளாதாரத்திற்கான பரிசுகளை கூடுதலாக சேர்க்கப்பட்டு நோபலின் பெயரிலேயே பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. இதில் 24 கேரட் தங்க மூலம் பூசப்பட்ட ஒரு நோபல் பதக்கம், ஒரு தனி மனித நோபல் சான்றிதழ், கணிசமான அளவு பரிசு தொகை வழங்கப்படுகிறது. அமைதிக்கான நோபல் பரிசு மற்றும் நார்வே நாட்டில் ஓஸ்லோ நகரிலும் மற்ற அனைத்து பரிசுகளும் ஸ்வீடன் நாட்டின் ஸ்டாக்ஹோம் நகரிலும் வழங்கப்படுகின்றன. ஆல்பர்ட் நோபலின் நினைவு நாளான டிசம்பர் 10 அன்று ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருது விழா நடைபெறுகிறது. ஒரு குறிப்பிட்ட துறைக்கான நோபல் பரிசை அதிகபட்சமாக 3 நபர்கள் மட்டுமே பகிர்ந்து கொள்ள முடியும். இந்தியாவை பூர்வீகமாக கொண்டவர்களும் இந்திய குடியுரிமை பெற்ற பல அறிஞர்களும் இந்த உயரிய விருதை பெற்றுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.